ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பாத்திரத்துக்கு நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே காலை வேளையிலே உங்களை ஆராதிக்க, அவையோடு உண்மையோடு உண்மை துதிக்க, தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தி இந்த மாலை வேளையிலே விசேஷமாக உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ தந்திருக்கிறதான உடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுடைய ஆள் மனதிலே, எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய இருதயங்களிலே மறைந்திருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தேவன் விரும்பாதவைகள் எல்லாவற்றையும் அகற்றி சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதான கர்த்தருடைய சத்திய வசனங்கள் இந்த நாளிலே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆவியானுடைய சத்தத்தை தான் கேட்க வந்திருக்கிறோம், மனுஷனுடைய சத்தத்தை அல்ல. ஆவியானவர் இந்த நாளிலே தெளிவாய் எங்களுடைய ஆத்மாவிற்கு, எங்களுடைய இருதயத்திற்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை கர்த்தர் பேசுவீராக. மறைவானங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. தடைகளை கர்த்தர் மாற்றும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். நீரே உயர்ந்துரும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம எபிரேயருடைய நிருபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிரேயர் நிருபத்துல நம்ம பார்த்ததான கடைசி பகுதி எது ஞாபகம் இருக்குங்களா? கடைசியை நம்ம பார்த்தது 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அந்த ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று இருப்போமானால் நம்ம எப்படி தண்டனைக்கு தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம 5வது வசனத்துல இருந்து நம்முடைய கவனத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம 5ல இருந்து 8 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? 5ல இருந்து 8 வரைக்கும். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப நம்ம ஆதியாகமத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனை ஆதாமை எதற்காக உருவாக்குறாரு? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும், எல்லாவற்றையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், சகலமும் அவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும், சகலத்தையும் அவன் ஆளுகை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் கர்த்தர் ஆதாமை உருவாக்கி இந்த முழு உலகத்தையும் அவனுடைய கையில கொடுக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அதிகாரத்தை இழந்து போறான். எப்படி? பாவம் செஞ்சதுனால அதிகாரத்தை இழந்து போய் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவனுடைய ரட்சிப்பை எப்படியோ அடையிறதுக்கு பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறாங்க. கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு உண்டாகிறது. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இன்னும் இந்த முழு உலகமுமே படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் எல்லாமே மனிதனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லைன்றதுதான் பதில். நம்ம மனுஷங்களா தேவனால உருவாக்கப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம ரூல் பண்றோமா அப்படின்னா இல்லை. மாறாக தலைகீழா நடக்குது. அதுதான் இப்ப நம்மள ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துவோம், போனு மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனா இன்னைக்கு மனுஷன் போனை யூஸ் பண்றது காலம் போய் இப்ப போனு மனுஷனை விட மாட்டேனுது இல்லையா? நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு, அதாவது போன்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்குங்க பயன்படுத்தினோம்? அவசரத்துக்கு போன் வந்தா அலோ சொல்லுவோம், அவர் அவசரத்தை செய்தியை கொடுப்போம், அப்புறம் ஏதாவது பேசுறதுக்கு முடியலன்னா SMS அனுப்புவோம், அவ்வளவுதான். இப்போ அந்த வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் செய்யறோம் போன்ல, இல்லைங்களா? சோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்டது தான் அது எல்லாமே. ஆனா இன்னைக்கு
நமக்கு அது அடிமையா இருக்கிற காலம் மாதிரி நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோம் இன்னைக்கு. சோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இவ்விதமாக இருக்கு. அந்த 5ஆம் வசனத்துல ஆரம்பிக்கும் போதே இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. போதும். இப்போ இந்த தூதர்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார், தூதர்களுக்கு ஒரு 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 அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அது அவருடைய கட்டுப்பாட்டின் நிமித்தமாக தான் தூதர்கள் செயல்படுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயுமே தூதர்கள் தானா என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு தீர்மானம் எடுத்து நான் அப்படி போறேன், இப்படி பண்றேன், அங்க போய் உதவி செய்யறேன், இங்க போய் தடை பண்றேன் அப்படின்னு தூதர்கள் தானாக என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. அது அவங்க தேவனுடைய நியமனத்துக்கு எதிரானது, அவங்க அப்படி செயல்பட முடியாது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு மாத்திரம் ஒரு கர்த்தர் என்ன பண்றாருன்னா சுயம் அப்படின்ற ஒண்ணு கொடுக்குறாரு இல்லைங்களா. அந்த சுயத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். இப்ப ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய வேணாம்னா செய்ய வேணாம். சோ அது என்ன நம்ம தீர்மானிக்கக்கூடிய சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த சக்தியை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. தூதர்களுக்கு அந்த தீர்மானிக்கிற சக்தி கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும். இனி வரும் உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை பத்தி சொல்லுதுங்க, நித்திய வாழ்க்கையை பற்றி பேசப்படுகிறது. அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, அதை ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக. இது எங்க நம்ம வாசிக்கிறோம், 6வது அதிகாரத்துல சொல்லப்படுறத அது நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 8வது அதிகாரம், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேணாம். 8வது அதிகாரம் 4-6 சங்கீதக்காரர் இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவனை நீங்க தேவ தூதரை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமைனாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ 8வது வசனத்துல பாருங்க, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே மனுஷனுக்கு கீழ்பட்டிருக்கணும். இதுதான் தேவனுடைய நியமனம். தேவன் அப்படிதான் உருவாக்குனார். ஆனா இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது நான் சொன்ன காரியம் தான், அதாவது நமக்கு கீழ்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையாலுமே நம்மளை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் வேற ஏதோ ஒண்ணு நம்மளை சுற்றி சூழ்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. உலகம் நமக்கு கீழ்பட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு தலைகீழா மாறி உலகத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், கீழ்பட்டு இருக்கிற மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். இன்னொரு இடத்துல கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரோமர்ல நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல நினைக்கிறேன் ஒரு வசனத்துல வரும், அதாவது தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்னு இருக்கும். பிரசவ வேதனை படுதுங்களாம். அதாவது என்ன அப்படின்னா தேவனுடைய சாயலா நம்ம எல்லாம் உருவாக்கப்பட்டோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஓகே. ஆனா இப்போ நம்ம அடுத்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னா தேவனுடைய புத்திரர்களாய் மகனாக மகளாக மாற்றப்படுகிற ஒரு நிலையை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பயணம். இப்போ வாரம் சர்ச்சுக்கு வரோம், வாரம் சர்ச்சில் பேசப்படுகிற பிரசங்கம் நம்மளை எதுக்கு நேரம் வழி நடத்தணும், இன்னும் நேர்த்தியான ஒரு மகனா மகளா நான் அவருக்கு எப்படி மாறுறது இல்லைங்களா, நம்மளுடைய சரீரத்தை எப்படி ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது, அவருக்கு பிரியமான பாதையில். ஸோ இந்த போதனைகள் எல்லாமே நம்மளை எதுக்கு நேரம் நடத்துதுன்னா தேவ புத்திரர்கள், அதாவது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிற ஒரு 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 அதுதான் நம்மளுடைய ஃபைனல் கோல். நம்முடைய அந்த கடைசி நம்முடைய லட்சியம் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும். அதுக்கு முன்னோடியாதான் இந்த பூமிக்கு யார் வந்தா, இயேசு கிறிஸ்து வந்தார். சோ அப்போ இயேசு கிறிஸ்து இயேசுவை பத்தி சொல்லும் போது நம்ம இதே எபிரேயர்ல பின்னாடி நம்ம வாசிப்போம். அவர் எப்படி இருக்காருங்களா, அவர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவருடைய முதற் பேரானவர், அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தான் மூத்த குமாரன். அதுக்கடுத்து உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையும் அவர் பிதாவானவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார், அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். இப்போ இந்த ப்ராசஸ்ல இந்த இந்த பாத வழியா நம்ம கடந்து வரும் பொழுது அதுக்கு இப்ப என்ன பண்ணுதுங்களா, சகல சிருஷ்டிப்போ என்ன பண்ணுதுங்களா, பிரசவ வேதனைப்படுதுங்களா. சுத்தி தேவனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே மனுஷன் எப்ப உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வான், அடுத்ததா எப்போ அவன் தேவனுடைய குமாரத்தின்ற ஒரு நிலையை புரிந்து கொள்வான் அப்படின்றத சகல சிருஷ்டிப்பும் என்ன பண்ணுதுங்களா, பிரசவ வேதனைப்படுதுங்களா. பிரசவ வேதனை யோசித்து பாருங்க, 9வது அந்த கடைசி 9வது மாசத்துல இருக்கிறதான ஒரு கர்ப்பிணி பெண் என்ன பண்ணுவாங்க, எப்ப வேணாலும் தூங்குற டைம் இப்பெல்லாம் பெக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா, அவங்க எந்த டைம் அந்த டைம் டாக்டர் கொடுத்த டைம் வந்துடுச்சுன்னா அவங்க எப்ப பண்ணுவாங்க, 24 மணி நேரமும் அந்த பெண் எப்படி இருப்பாங்க, அந்த தாய் ஆயத்தத்தோட இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி
முழு சிருஷ்டிப்பும் என்ன பண்ணுதுங்களா? தவிக்குதுங்களாம். எதற்காக? தேவனுடைய சாயலா உருவாக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியோ அந்த தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்கிறதான ஒரு சாயலை தரித்து கொள்ளும்படி. இப்போ இதுதான் அல்டிமேட் எய்முங்க. நம்ம கிறிஸ்தவங்களா நம்ம சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அல்டிமேட்டா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஏசப்பாவனுடைய சாயல் நம்ம கிட்ட உருவாகணும். நம்மளை பார்க்கிறவங்க ஏசப்பாவை பார்க்கணும். கிறிஸ்துவின் சாயல் நம்ம இடத்துல உருவாகும் அளவும் சுத்தி இருக்கிற காரியம் எல்லாமே கர்த்தர் அதுக்காக தான் சாதகமா வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையா நம்மள காலையில தூங்கி எந்திரிக்க. நம்ம எப்படி எதனால எந்திரிக்கிறோம்? யார் நம்மளை எழுப்பி விடுறா? அவருடைய கிருபை தான், இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, தூங்கும் போதே எத்தனையோ பேர் போய் சேர்ந்துடுறாங்க, கரெக்டுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இல்லாம அடுத்த வருஷத்துக்குரியதெல்லாம் நம்ம பிளான் பண்றோம். நாளைக்கு என்ன நடக்கும் கூட நமக்கு தெரியாது. அடுத்த மாசம் ஊருக்கு வராங்க அப்படின்வோம், இல்ல அடுத்த வருஷம் ப்ரோக்ராம் பண்ணலாங்களான்லாம் பேசுவோம். எவ்வளவு தைரியமா நம்ம பேசுறோம் பாருங்க. எதனால? நமக்கு வந்து ஒரு நம்ம வெறும் அசட்டு தைரியம் இல்ல, அவருடைய கிருபை என்னை தாங்கும் என்பதை. சோ எதுக்காக அவருடைய கிருபை தராரு? வீணா எதுக்கு நம்ம அது கிருபை வந்து வீணடிக்கிறது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையை வீணடிக்கும் போது அது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சோ கிருபையை கர்த்தர் எதுக்கு நமக்கு தராரு தெரியுங்களா? நம்ம அவருடைய சாயலாக, கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறும்படியாக, அவருடைய சுபாவம் நம்மிடத்துல உண்டாகும்படியாக. அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு தருணமாக இருக்குது. ஒவ்வொரு காலை வேளையும் ஒவ்வொரு தருணம். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட எந்திரிக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்காவது என் மகன் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவை போல அவன் மாறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பிதாவின் இடத்துல இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்கள், அதாவது குமாரன் குமாரத்தி என்கிற நிலையை உணர்ந்து கர்த்தர் கொடுக்கிறதான அதிகாரத்தை புரிந்தவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை அவங்களால என்ன பண்ண முடியும்னா கீழ்ப்படுத்த முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மனுஷன், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எலியா. யோசிச்சு பாருங்க, அவர் மழை வராதுன்றாரு, மழை வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாப் ராஜா கிட்ட போய் சேலஞ்ச் விட்டு சொல்றாரு, மழை வருன்றாரு, மழை வருது. எப்படிங்க சொன்ன பேச்சு? எப்படிங்க மழையெல்லாம் இவர் சொன்ன பேச்சு கேக்குது? நம்மளாம் இன்னைக்கு எப்படி, நம்மளா யாராவது அந்த மாதிரி பேசி பாருங்களேன். நம்ம பேச்சுல எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம வீட்டாரே நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, எங்க போய் மழை கேட்கறது? இப்போ என்னன்னா, நான் யோசிச்சு பார்ப்பேன், பாருங்களேன், அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு அதிகாரம் கர்த்தர். அப்போ அப்ப தேவன் அவரை எப்படி அழைச்சிருக்கிறார், தேவன் அவர் மேல வச்சிருக்கிற அழைப்பை அவர் உணர்ந்துகிட்டு அவர் செய்யற காரியம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அப்போ நான் யோசிப்பேன் நிறைய நேரம், ஒரு மனுஷன் இயற்கையெல்லாம் அவர் கட்டளையிடுறாரு. அதே மாதிரி யோசுவாவுக்கு வந்து நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சூரியன் அஸ்தமனம் ஆகுற மாதிரி, சூரியன் மறையிற மாதிரி இருக்குது. உடனே இவர் என்ன சொல்றாரு? சூரியன் மறையக்கூடாது, ஏன்னா வெளிச்சம் போயிடுச்சுன்னா சண்டையில இவங்க தோத்து போயிடுவாங்க. ஏன்னா அப்போ பெட்ரோமாக்ஸ் லைட்டும் கிடையாது, பந்த வெளிச்சமும் கிடையாது. பந்த வெளிச்சத்தை வச்சு எங்க சண்டை போடுறது? சூரிய வெளிச்சத்தெல்லாம் சண்டை போடணும். அதனால இவர் என்ன சொல்ற, கமெண்ட் பண்றாரு, சாயங்காலம் சூரியன் மறையக்கூடாதுன்றாரு. கிபியோன் மேலும் ஆயலோனின் மேலும் நீ தரித்து நிற்பாயாக அப்படின்னு. சூரியன் அப்படி நிக்குதுங்க. அதாவது சூரியன் நிக்குதுன்னா பூமி சுழறது நின்றுக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அசாதாரணமான காரியம். இந்த மாதிரிலாம் இது என்ன கதையா? இது என்ன புராண கதை மாதிரி ஏதோ ஒரு கதையை எழுதிச்சாங்க? இல்ல, இது நடந்த சம்பவம். ஆனா அது சயின்டிபிக், ஆமா சயின்டிபிக்காவுமே அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சுத்தல அப்படின்றது. சோ அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருந்ததான அந்த மனிதர்கள் தேவனுடைய அந்த தன்மையை பெர்ஃபெக்டா அவங்க என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அவங்க சொன்னதை சிருஷ்டிப்பு என்னாச்சுங்க, கீழ்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட மேலான ஒரு யோசுவாவுக்கு கிடைக்காதது, எலியாவுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டுச்சு, இயேசுவின் நாமம். அது இல்லாம அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பரலோகத்துக்கு போகும்போது, வானத்தும் பூமியிலும் சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. எனக்கு இல்ல, உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. எனக்கு இருக்குது, நான் அதை உங்களுக்கு தரேன், என் நாமத்தினால நீங்க என்னென்னலாம் செய்வீங்கன்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களா நம்ம என்ன ஆகலைங்க, முழுமை அடையல. சோ அப்ப முழுமை அடையாத பட்சத்துல நிச்சயமா நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ளவே முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளாகிய
நம்ம சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கூட கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு தராரு. ஒரு சூழ்நிலை இப்படி ஆகக்கூடாதுன்னு அது ஆகக்கூடாது. இப்போ ஒரு மரணம் ஒண்ணு வர மாதிரி பிசாசு கொண்டு வரானா, மரண திட்டத்தை கொண்டு வரானா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மரண வல்லமை என்னுடைய எல்லைகளுக்குள்ளே செயல்பட கூடாது. கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் என்னுடைய எல்லைகளுக்குள்ள என் வீட்டுல மரணம் வருவதில்லைன்னு நான் சொன்னா அது நடக்கணும். அப்போ நடக்கலைன்னா அதுக்கு பிரச்சனை வந்து தேவனிடத்திலேயோ மற்ற வேற எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் பிரச்சனை. நான் இன்னும் என்ன பண்ணலன்னா தேவனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பான ஒரு மனுஷனாக நான் இன்னும் மாற்றப்படவில்லை. நிறைய நேரங்கள் அதை மறந்தே போயிடுறோம். ஆனா நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னதுங்க, குமாரனுடைய சாயலை கர்த்தர் நம்ம கிட்ட, பிதாவானவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏசப்பா மாறி நம்ம மாற்றப்படணும் அப்படின்றது. இப்போ இந்த 8வது வசனத்தை நம்ம இவ்விதமா தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம 9வது வசனத்துல இருந்து அப்படியே நம்ம 18 வரைக்குமே வாசித்தரலாமா? அப்படியே ஒரு தாட்டி வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவதை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். போதும் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இது. இதுல இந்த 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாருங்களா, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு. இப்ப அவர் யாரோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த புக்கினுடைய நோக்கத்தை மறந்துடக்கூடாது. இது எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. ஏன்னா எபிரேயர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு வழி விலகி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்துல அவங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் இந்த பகுதி எழுதுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது, மோசே, தேவ தூதர்கள் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாத்தோடைய கம்பேர் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி மோசே பெரிய ஆள் கிடையாது, தேவதூதனும் பெரிய ஆள் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஒருத்தர் தான் பெரியவர் அப்படின்றத ஒப்புமை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்கேயும் தேவ தூதர்களோடு தான் ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்போ அதனாலதான் பாருங்க, அவர் சொல்லும் போது முதல்ல அந்த தேவ தூதரை பத்தி நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில பார்த்தோம். இப்போ தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவத்தூதரும் சற்று சிறிய இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சோ அவர் வந்து தேவனால அவர் என்ன பண்ணப்பட்டாரு, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம பிலிப்பியர்ல கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவர் என்ன பண்றாருங்களா, தேவனோடு இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சோ அப்போ இவரு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், மேலேயே இருந்திருக்கலாம் இல்லையா, குமாரன் பிதாவோடயே இருந்திருக்கலாம். அவரு கூட இணையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒரு உண்மையாலுமே பார்த்தா அது கொள்ளையாடின பொருள் தான். அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அதை விட்டுட்டு அவர் எங்க வர்றாருங்க, மனுஷர் ஆகிறார். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அந்த மெஷின்ல வந்து ஒரு புது உயிர் உருவாக்கணும். எல்லாம் பொருள் உருவாக்குறாங்க, நம்ம ஒரு உயிரை உருவாக்குவோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மிஷின்லாம் செய்கிறார். மிஷின்லாம் செஞ்சு அது தேவையான அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணி தேவையான இல்லை கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ பண்ணிட்டு அவர் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் அந்த பக்கம் வந்து ஒரு உயிர் ஒன்று வரப்போகுது. அது என்னன்னா அவருக்கு தெரியாது. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த பக்கம் கொண்டா மிஷின்லாம் ஓடுது. ஓடினதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன எறும்பு ஒன்று வருது, குட்டி எறும்பு. சரிங்களா? அவருக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவர் உருவாக்குனது, இவர் வந்து உருவாக்குனது, அதனால இவருக்கு பயங்கர சந்தோஷம். சின்ன எறும்பு தான், ஆனா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே என்ன பண்றாரு, அந்த எறும்பு கிட்ட போய் சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன். அது ஒன்றும் புரியல, அது பாட்டுக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. நான் தான் உன்னை உருவாக்கினேன், தெரியுதா உனக்கு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்லாம் சொல்லுவோம். அது ஒன்றும் புரியவே இல்லை. சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப அழகா நடக்குது, சூப்பரா நடக்குது, அதெல்லாம் பாக்குறாரு. ரொம்ப அழகெல்லாம் அப்படியே ரசிச்சு பாக்குறாரு. நல்ல கால்களாக வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா நடந்து போகுது ஒரு எறும்பு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த எறும்பு நேரம் அப்படியே ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகுது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்க உடனே இவருக்கு மனசுக்கு கருக்குன்னு ஆகுது. ஐயோ, இது போனா மழையில் செத்து போயிடும். எறும்பு சாகிறது பிரச்சனை இல்லை, ஆனா இவர் உருவாக்கின எறும்பு, அது ரொம்ப நேசிச்சு உருவாக்குனது, அது செத்துறக்கூடாது. அதனால என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, எறும்பே நீ அங்க போகாத. அது கேட்கவே இல்லை. கையை பிடி வைக்கிறாரு, கை மேல ஏறிக்கிட்டு போகுது. அது கட்டையை வைக்கிறாரு, எதை வச்சாலும் அந்த எறும்பாட்டுக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இப்போ போய் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துல போனா அது அந்த அங்க ஓடிட்டு இருக்கிற மழை தண்ணியில அடிச்சுட்டு போயிடும், அந்த எறும்பு செத்து போயிடும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற நிலையில தான் அவர் யோசிக்கிறார், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அந்த மெஷின்ல உட்காந்து ஒரு எறும்பா மாறிடுறாரு. கதை தான் இது, சரிங்களா? ஒரு எறும்பா மாறி வேகமா ஓடி போய் அந்த எறும்புக்கு புரியுற ஏதோ ஒரு பாஷையில சொல்லி, அந்த பக்கம் போகாத, நீ இந்த பக்கம் திரும்பி வா அப்படின்னு கூட்டிட்டு வந்தார். இப்போ இதுல எதுக்காக நான் சொல்றேன்னா, இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவருடைய அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தான் யாரோ உருவாக்குனாரு, மனுஷனை உருவாக்குனாரு. ஆனா மனுஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறான், அழிவை நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, இவர் எறும்பானாருன்னா திரும்ப மனுஷனாக முடியாது, மனுஷனாக முடியாது. ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு தேவை, அவர் உருவாக்கின எறும்பு என்ன ஆயிடக்கூடாது, செத்தரக்கூடாது. அதனால அவர் அந்த தன்னையே வருத்தி கொண்டு, தன்னையே தான் இழந்தாலும் பரவாயில்ல, நான் உருவாக்குன அந்த எறும்பு செத்தரக்கூடாதுன்ற. அப்ப இதே பதில் தான், மனுஷ ரூபம், அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னா, இப்ப 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 ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணன்றதை விட இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுக்கும் போது, சரிங்களா, மனுஷனா 2025 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேம்ல பிறந்த பொழுது ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், கரெக்டா? ஏன்னா பிசிக்கல் பாடியில வந்துட்டாரு. இப்போ அவர் வார்த்தையா இருக்கும் போது எங்க வேணா இருக்கலாம், ஆவியா இருந்தாருன்னா எங்க வேணா இருக்கலாம். ஆனா இப்ப அவருடைய லிமிடேஷன் என்ன ஆயிடுச்சு, ஒரு இடம், பெத்லகேம்ன்ற ஒரு இடம். இப்ப வந்து அந்த பக்கம் கப்பர்நகமுக்கு போனாருன்னா அங்க மட்டும் தான் இருக்க முடியும். அவர் என்னதான் சர்வ வல்லவரா இருந்தாலும் இப்ப மனுஷ ரூபம் எடுத்ததுனால அவர் ஒருத்தரால எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த பெனிஃபிட், இவ்வளவு பெரிய வசதியை அவர் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சர்வ வல்லவர், நான் ஒரு இடத்துல இருந்தா போதும்பா, ஏன்னா நான் அட்லீஸ்ட் போய் அவங்களை என்ன பண்றேன், ரட்சிக்கிறேன், அவங்கள காப்பாத்துறேன், அவங்களுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து நான் என்ன பண்ணணும், தப்புவிக்கணும்ன்றதுக்காக அடிமையின் ஒரு மனுஷ உருவத்தை அவர் எடுக்கிறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 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 அதாவது தேவன் மனிதனானார் அப்படின்றதான இந்த காரியத்தை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா உண்மையாலுமே கிறிஸ்துமஸனுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் அந்த மகிமையெல்லாம் துறந்து நமக்காக அவர் என்ன பண்றாருங்க, என்னை நேசித்ததினாலே. சோ கிறிஸ்துமஸ் அப்படின்றது அதுதானே, அன்பு தானே, அன்பினுடைய வெளிப்பாடு தானே கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், அதெல்லாம் வேற. பாட்டு பாடுறோம், கேரல்ஸ் போறோம், கொண்டாடுறோம், அதெல்லாம் வந்து நம்ம ஃபன்னுக்கு, அதெல்லாம் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையாலுமே கிறிஸ்துமஸ் வந்து அர்த்தமுள்ளதான் இருக்கணும் அப்படின்னா அது எதனால நிரம்பி இருக்கணும் தெரியுங்களா? எனக்காக ஒருவர் என் சாயலிலே வந்தார், என்னை போலவே பாடுபட்டார், என்னை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அப்போ இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழுமையை நமக்கு என்ன பண்ணுதுங்க,
வெளிப்படுத்துகிறதா இருக்கு பாருங்க. அதனாலதான் மரணத்தை உத்தரித்தோம் அவர் மகிமையினால் கடத்தினால் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். 10ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. யாருக்கு? அவர்ன்றது பிதாவை குறிக்குதாங்க. அவர் என்ன பண்றாருங்களா? தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உருவாக்கினாரு. அநேகம் பிள்ளைகள். யாரு பிள்ளைகள்னா? யாரு? நம்போ உங்களை என்னைய மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், குளோரியில மகிமையில கொண்டா பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அவங்களுடைய ரட்சிப்பின் அதிபதினா யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்குது. ரட்சிப்பின் அதிபதிய உபத்திரவங்களினாலே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவப்படலை அப்படின்னா அவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன இருக்காது? பூரணப்பட்டிருக்காது. ஆனா ஒரு தோட்டத்துல, கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்றாரு? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய அதாவது மனுஷனாவும் ஒரு பக்கம் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்துல தான் ஒரு ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்றாரு. ஏன் அவர் சர்வ வல்லவர் தானே, அவரால் எல்லாம் செய்ய முடியும்ல. ஏன் அவரால் அது சகிக்க முடியல? அவர் சர்வ வல்லவரா இருந்தாலும் மனுஷ ரூபம் எடுத்ததுனாலே மனிதனாகவே அவர் மாறினார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் மாதிரி ஒரு வேஷம் போட்டாருங்கன்னு வாங்க. வேஷம் எல்லாம் போடல, மனுஷனாவே மாறினார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? மனுஷனுக்குரிய ஒரு வேதனை. இப்ப அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒருத்தனை தூக்க போறாங்க, ஒருத்தனை கொல்ல போறாங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மரண அவதி இல்லைங்களா? அந்த மரண வேதனை. அதனால அவர் என்ன ஜெபம் பண்றாரு? இப்படி ஜெபம் பண்றாரு. அடுத்தது ஆனாலும் அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு? ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்றார். சோ எதற்காக அப்படி சொல்றாரு? உபத்திரவங்கள் வழியாக அவர் கடந்து வரணும்ன்றது தேவனுடைய சித்தம். இப்போ அதனால என்ன நடக்குதுங்களா? குமாரர்கள் பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்க நீங்க நானு அவரோடு கூட இணைக்கப்பட்டு, அதாவது பிதாவோடு கூட பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் இணைக்கப்படுவதற்கு இந்த ஒரு ப்ராசஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரங்கள் வழியாக கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்து 11ஆம் வசனம் பாருங்க. எப்படியால் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். இங்க நம்ம கவனிக்கிறோம். இப்ப நம்மள என்னன்னு சொல்றாருங்களா? அவரு சகோதரர்கள்னு சொல்றாங்க. அப்பனா அவரு நமக்கு என்ன தெரியுங்களா? அவர் நமக்கு மூத்த சகோதரன். நம்முடைய அப்பா யாரு? பிதாவானவர். நம்முடைய மூத்த சகோதரன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்றதே இல்லை. ஆக்சுவலி நம்ம சொல்லணும், ஏசப்பா நமக்கு யாருங்க? மூத்த சகோதரன், அண்ணன். யாரெல்லாம் அண்ணன்னு கூப்பிடுறோம், ஏசப்பாவை அண்ணன்னு கூப்பிடுறதே இல்லை. உண்மையாலுமே வசனம் அதான் சொல்லுது. ஏசப்பான்னு கூப்பிடு, நல்லதுதான். அவர் அண்ணனும் கூப்பிடலாம். நீங்க எந்த உறவிலும் அவர் நமக்கு பொருத்தமானவர். சரிங்களா? ஏசப்பான்னு சொல்லலாம், ஏசு ராஜான்னு சொல்லலாம், ஏசு என் தோழன்னு சொல்லலாம், ஃப்ரெண்டு. ஏசப்பா அவர் சீசர்கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? நான் அவங்கள வந்து முதலாளி, எஜமான், வேலைக்காரன்னு சொல்லாம நான் அவங்களை என்னன்னு சொல்றேன்? நான் அவங்களை சிநேகிதன்னு சொல்றேன். ஏன்னா சிநேகிதன் வந்து மறைச்சு வைக்க மாட்டான். சிநேகிதன் இது தெரிஞ்சதெல்லாம் ரகசியத்தெல்லாம் என்ன பண்ணுவான்? சொல்லிடுவான். நானும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்றேன்? உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற. சோ ஏசப்பா நம்ம எப்படி வேணா கூப்பிடலாம். அந்த லிஸ்ட்ல அண்ணன்றதும் லிஸ்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணலாம் ஏசப்பா கிட்ட, கோச்சிக்க மாட்டாரு. வசனம் இருக்குது நமக்கு. சரியா? சோ இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் 14ஆம் வசனம் வாசிப்போம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். போதும் பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த எறும்பை போய் காப்பாற்றணும்னா அந்த சயின்டிஸ்ட் என்னவா மாறணும்? எறும்பா மாறணும். அதேதான். அப்போ என்னையே அவர் காப்பாற்றணும்னா என்ன மாதிரி அவர் மாறணும். அதற்காக தான் சரீரத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவங்களா நம்ம இருக்கிற மாதிரி அவரும் என்னவா மாறினாருங்களா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். அடுத்ததா பாருங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்ப உண்மையிலுமே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன பயம் இருக்கக்கூடாது? மரண பயம் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு மரண பயம் இருக்குது கிறிஸ்தவனா இருந்து மரண பயம் இருக்குன்னா உண்மையாலுமே ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஐயோ சாவை குறிச்சு பயமா இருக்குதுங்க அப்படின்னா உண்மையாலுமே என்ன பண்ணப்படலைங்க? ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பே இல்லை. ஏசப்பானா என்னன்னே தெரியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா
கவனிங்க, ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாருங்கன்னா பாருங்க, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ ஆக்சுவலி அந்த நான் யோசிச்சிருக்கேன், ஏசப்பா வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் குட் ஃப்ரைடே அவர் மரிச்சிடுறாரு. இவர் எங்க போயிருப்பாரு? பாதாளத்துக்கு போனாருன்னு நம்ம வசனம் இருக்கு. பாதாளத்துக்கு போய் மரணத்திற்குரிய அதிகாரி, அந்த மரணத்துக்குரிய காரியங்கள், அதாவது அந்த மரணத்தின் சாவி, அந்த அத்தாரிட்டி, அந்த மரணம்ன்ற அந்த அதிகாரம். சாவின்னா என்னதுங்க? ஒரு அதிகாரத்தை குடிக்குது இல்லைங்களா? சாவின்றது சும்மா ஏதோ வீட்டை திறக்கிறது மாதிரி. சாவின்னா என்னன்னா, ஒரு இடத்துக்குள்ள நுழைவதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அதுதானே சாவியினுடைய அடையாளம். இப்ப அந்த மாதிரி பிசாசு கையில என்ன இருந்துச்சு? சாவி இருந்துச்சு. மரணத்தின் திறவுகோல் வந்து அங்க இருந்துச்சு, அவங்கிட்ட இருந்துச்சு, பாதாளத்தின் திறவுகோல். இப்ப என்ன பண்றாரு? போயிட்டு அந்த 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 3 நாள்ல தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு அருமையான ஒரு மீம் ஒண்ணு, இப்ப நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் வந்துங்களா, அதில் வந்து ஒருத்தன் மீம் கூட்டிருந்தோம். கரெக்டா அந்த ரிசரக்ஷன், உயிர் திறந்த நாள் அன்னைக்கு ஒரு மீம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாதாளத்துக்குள்ள வராரு. வந்த உடனே அங்க லூசிஃபர் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். வாயா வா வா வா, உன்னை எவ்வளவு பிளான் பண்ணி உன்னை தூக்கி இருக்கோம் தெரியுமா? சைட்ல எல்லாம் இருக்கிறாங்க, சைட்ல பிசாசுங்கெல்லாம் வந்து எல்லாம் கை தட்டுறாங்க. நம்ம வெற்றி சிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அப்படியே மெதுவா உள்ள வராரு, பாதாளத்துக்குள்ள வராரு. வேகமா நேரா லூசிஃபர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நேரா போறாரு. வேகமா போன உடனே லூசிஃபர் அப்படியே பாக்குறான். ஓங்கி பலார்னு ஒரு அறை அறையிறாரு. சும்மா கற்பனையா ஓங்கி பலார்னு ஒரு அறை அரைஞ்சி அவன் கையில் ஒரு சாவி கொத்து வச்சிருப்பான். சட்டக்குன்னு புட்டிங்கி, நான் என்ன இங்க வந்து உன் கூட குடித்தனம் நடத்தணும்னு நினைச்சியா நீ அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாரு. சோ ஒரு கற்பனையா அவர், ஆக்சுவலி உண்மையான அர்த்தம் அதுதான். அவர் நடந்தது என்ன? பாதாளத்தின் திறவுகோலை அவர் என்ன பண்றாரு? பிசாசு கிட்ட இருந்து பறிச்சிட்டார். இப்ப பறிச்சுட்டு இப்ப 3ஆம் நாள் காலையில வாரத்தின் முதல் நாள்ல அவர் என்ன பண்றாருங்க? உயிரோடு கூட அவர் எழும்புகிறார். பாருங்க, அதனாலதான் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. சோ அவருடைய மரணத்துல அவனுடைய அதிகாரத்தை அவர் முறிச்சிட்டாரு. அடுத்ததா பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். சோ அப்போ தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா மரணம் என்பது ஒரு பயத்தை என்ன பண்ணக்கூடாது? ஏற்படுத்த கூடாது. ஒருவேளை பயமா இருந்ததுன்னா நம்ம இன்னும் பூரணம் அடையலன்னு அர்த்தம். நம்ம தேவ சமூகத்துல இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். மரண பயம் நமக்கு ஒரு நாளும் இருக்க கூடாது. கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஏன்னா இவரு ஒரு மறைந்த ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் பில்லி கிரஹாம். அவர் ரொம்ப வருஷமா அவர் ஊழியம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவர் வந்து அவருடைய பிள்ளைகள் கிட்ட, குடும்பத்துல எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவர் என்ன சொல்லுவாராம்? நான் மரிச்சேன் அப்படின்னா எனக்காகலாம் நீங்க யாரும் அழாதீங்க. ஏன்னா என்னுடைய அட்ரஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. இப்போதைக்கு நான் ஒரு அட்ரஸ்ல இருக்கிறேன், ஒரு வீட்டுல குடியிருக்கிறேன். ஆனா நான் மரிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். அதனால அப்பா போயிட்டாரு அப்படின்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. அவங்க ஒய்ஃப்ட சொல்லுவாராம், புருஷன் போயிட்டாரு அப்படின்லாம் நீ அழாதுமா அப்படின்னு வரும். அதே மாதிரி பில்லி கிரஹாம் இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இருந்தாரு. அவருடைய ஃபியூனரல் அன்னைக்கு அவங்க மனைவியும் அழுவல. ஏன்னா ரொம்ப வருஷமா இது சொல்லி அவங்கள நல்ல மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டே இருப்பாராம், அழக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமானா லைக் அந்த வேதனை இருந்துச்சு, அப்பா போயிட்டாரு அப்படின்றது. ஆனாலும் அவங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த ஃபியூனரல்ல சாட்சி சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன், யூடியூப்ல இருந்தது. அவங்க சொல்ற போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அது அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா எங்கேயும் செத்தெல்லாம் போகல, எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. ஆனா இப்போ வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். இப்போ அந்த ஊருக்கு நாங்க தான் போக முடியும். அந்த ஊர்ல இருந்து அவர் திரும்ப இங்க வர மாட்டார். நான் வேணா என்ன பண்ணலாம், அந்த ஊருக்கு போகலாம். இப்போ நான் ஒழுங்கா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமா இருந்தேன்னா எங்க அப்பா இருக்கிற ஊருக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் போய் சேருவேன். இதை வந்து ரொம்ப அழகா அவருடைய பிள்ளைகள் எல்லாமே பேசினாங்க. ரொம்ப நல்ல ஒரு தேவ மனிதன். ஆக்சுவலி அந்த பில்லி கிரஹாம்ன்ற பேரை வச்சுதான் எனக்கு பில்லின்ற பேரை வந்து எங்க அம்மா எனக்கு வச்சதாக அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வாலிப நாட்கள் இருந்த காலத்துல பில்லி கிரஹாம் ரொம்ப ஒரு அப்போ வந்து ரொம்ப வல்லமையாய் இன்ன வரைக்குமே அவருடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா இன்னுமே தேவனுடைய மகிமைக்காக அவருடைய பிள்ளைகள் எல்லாமே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவரை ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினார். அவரை மாதிரி அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு 1990ஸ்லயும் அந்த 2000ஸ்லயும் தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். நிறைய தேசங்களுக்கு சென்று
லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து, சில நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேச தலைவர்கள்லாம் ஒரு கூப்பிடுவாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி, பிரசிடென்ட், அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவரோட பேசுவாங்க. ஒரு சில ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க. அவங்க நாட்டில் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானத்துக்கு இவர் போய் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? இவர் தான் போய் ஆசீர்வாதம் சொல்லிட்டு வருவார். அதே மாதிரி ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் அமெரிக்கால இருந்த வரைக்கும் ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் தலைமைத்துவம் மாறுவாங்க இல்லைங்களா? பிரசிடென்ட் ஒபாமா வந்தாங்க, அப்படிலாம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் இவரை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு இவரை ஜோம் பண்ண சொல்லி இவரை பிளஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க மகன் வந்து பிரசங்கம் பண்ணார். ஆமா, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்திருக்கிறார், பிராங்க்லின் கிரஹாம் அவர் பேரு. அவரு தான் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்ப அவரு அந்த ஊழியத்தை நல்லா செய்யறாரு. அவரையும் இப்ப கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை மாளிகையில பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேச தலைவர்களுக்கு ஜெபிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? சோ அப்ப எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் அவரு முதல்ல இருந்தே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவரா மாற்றப்பட்டதும் இல்லாம எல்லாத்துக்குமே எப்படி ஆயிட்டாருங்க? அவரு ரெடி ஆயிட்டாரு. அவர்கிட்ட மரண பயமே இருந்திருக்காது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ரொம்ப வயசாகி மரிச்ச ஒரு தேவ மனுஷனும் கூட. கிட்டத்தட்ட 95 வயசு அவர் மரிக்கும் போது. 95 வயது அவருக்கு. 95ன்றது நல்ல ஒரு பூரண வயது இல்லைங்களா? பூரணமான ஒரு வயசு. ஆண்டவர் நல்ல தீர்க்காயுசை கொடுத்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார். இப்ப நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு கன்விக்ஷன், ஒரு நம்ம உணர்த்தப்பட்டிருக்கணும். நம்ம யாருடைய பிள்ளைங்க, எதுக்காக நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, என்னை எதுக்காக ஏசப்பா இந்த உலகத்துல உயிரோட வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நான் எதுக்கு எந்திரிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில எனக்கு எதுக்கு ஜீவன் அவர் தரணும். ஏன்னா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவனா நான் மாறணும், அவருடைய ராஜ்யத்துக்கு சாட்சியா நான் நிக்கணும். இருள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் என்ன வெளிச்சமாக என்னை அழைச்சிருக்கிறார், அதை நான் வெளிப்படுத்தணும். இதுதான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். இதை தவிர்த்து நான் படுற மற்ற எல்லா பிரயாசமும் வீணானது, அது உலகத்துக்குரியது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா நித்தியத்திற்குரிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு கொடுக்கிறதான அந்த கிருபையை நான் உணர்ந்து கொள்ளுதல் தான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்றாருங்களா? விடுதலை பண்றாராம். அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக. இப்ப பாருங்க, திரும்ப தேவ தூதரை பத்தி அந்த அப்போஸ்தலன் பேசுறார். யோசிச்சு பாருங்க, விழுந்து போன லூசிஃபருக்கு போய் ஆண்டவர் கை கொடுத்து உதவுனாரா? அவ்வளவுதான், விழுந்தது தான். தூதனுக்கெல்லாம் கிருபை எல்லாம் கிடையாது, தூதனுக்கு கிருபை எல்லாம் கிடையாது. ஆனா மனுஷன் எத்தனை தாட்டி விழுந்தாலும் திரும்ப திரும்ப என்ன பண்றாருங்க? நம்மள தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு அவர் ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இங்க நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் பிரதான ஆசாரியனாக. ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னங்க? இஸ்ரவேல்ல பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனத்தின் பாவத்திற்காக அவங்க தேவனுடைய சமூகத்துல மன்றாடுறவங்க, பலி செலுத்துறவங்க, தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிறவங்க, மக்களை அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மக்களை தேவ சமூகத்துல பிரதிநிதியா ரெப்ரசன்ட் பண்றவங்க யாரு? பிரதான ஆசாரியர்கள். இப்ப அந்த வேலையை தான் யார் செய்யறாருங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். பாருங்க எப்படி போட்டிருக்குதுன்னா, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர்னா, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். ஏன்னா மற்ற பிரதான ஆசிரியர், இப்போ இன்ஃபேக்ட் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியா வந்ததான பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த ஒரு பிரதான ஆசிரியர் இருந்தார். அந்த ஆளு இருக்கிறதுலே அநியாயம் பிடிச்சவன், இருக்கலே மோசமான அநியாயம் பிடிச்சவன். அந்த ஆள் தான் என்ன பண்றான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் அப்படின்னு கத்துறான். அவ்வளவு ஐயக்கத்தனம் பண்ணவன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் பிரதான ஆசிரியர்கள் பிரதான ஆசிரியனாக கர்த்தர் ஆரோனை நியமிக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆரோனுடைய சந்ததியில அந்த லேவி கோத்திரத்துல வந்தவங்க எல்லாருமே ஆசாரிய வேலையை செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல ஒரு பிரதான ஆசாரியரா இருந்தாங்க. கடைசியா இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல அந்த தலைமைத்துவம் என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு போச்சு. அந்த பிரதான ஆசாரியர்களுடைய வேலையவே என்ன பண்றாரு ஏசப்பா? அந்த டெசிக்னேஷனே கிடையாது இனிமேட்டு.
ஏன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த வேலையவும் அவர் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் ஒருத்தர் தான். இப்ப வாசம் இல்லைங்களா, உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியர். சோ இவர்கிட்ட எவ்வளவு வேணும், இவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அங்கேயும் இங்கேயும் சீட் பண்ற வேலை, மாத்தி மாத்தி பேசுற வேலை, இந்த புரணி எந்த வேலையும் கிடையாது. இவர் ரொம்ப நேர்த்தியா இரக்கப்பட்டு தன்னை கூட வெறுத்து தன்னை கூட அழிச்சுக்கணும்னு ஒப்பு கொடுப்பாரு ஒழிய மக்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே, தன்னை பின்பற்றவங்கள ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதுதான் அவருடைய தன்மை. உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரியராகும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு, பாருங்க இப்ப திரும்ப அதே வார்த்தை சகோதரன்ற வார்த்தை, அதையும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா சகோதரன். அப்போ யார் அவர்? நமக்கு மூத்த சகோதரன். நாம் அவருடைய இளைய சகோதரர்கள், அவருடைய பிதாவினுடைய குமாரரும் குமாரத்திகளும் இயேசுனுடைய சகோதர சகோதரிகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அடுத்ததா, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப பாருங்க, இது எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் இல்லைங்களா? சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. நம்ம எங்க வாசிக்கிறோம், எங்க அவர் சோதிக்கப்பட்டாரு? நம்ம 40 ஃபர்ஸ்ட் அதுதான் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 40 நாள் வனாந்திரத்திலே முதலாவது அவர் சோதிக்கப்படுகிறார் அவருடைய ஊழிய காலங்களுக்கு முன்பதாக. அங்க என்ன பண்றாருங்க, பிசாசு அவரு மேற்கொள்கிறார், வார்த்தையினாலே மேற்கொள்கிறார், அப்புறம் ஜெயம் எடுக்கிறார். அப்புறம் நீங்க அங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வசனம் எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிசாசு என்ன இருந்தானா, விலகி போயிருந்தானா. ஏன்னா திரும்ப அவரை சிலுவையில் அறையறதுக்கு அவன் தானே முக்கிய காரணம். அவன் என்ன பண்றான், இவங்க இருக்கிறதான சேவகர்கள், பிலாத்து, இங்க பிரதான ஆசாரியர்கள், அங்க இருந்ததான யூதர்கள் எல்லாவற்றையும் ஏவினது யாரு? பிசாசுடைய வேலை தான். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் வச்சிருந்தார். அந்த 3.5 வருஷம் ஊழியம் நிறைவேற்றுறது தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற காலம் முடிவடைகிற நேரத்துல பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சான் முதல்ல இருந்தே. ஆனா முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா, கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல இருந்தே இவரை கேள்வி கேட்டுக்கிட்டு, அவருடைய செய்யற வேலையெல்லாம் பிடிக்காம கேள்வி கேட்டுட்டு நச்சு பண்ணிக்கிட்டு, அவர் பண்ற அற்புதத்தெல்லாம் இவன் பிசாசுனால பேய ஓட்டுறான், பிசாசுடைய தலைவனினாலே பிசாசுகளை ஓட்டுறான் அப்படின்லாம் அவரை குறை சொல்லிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான் பிசாசு. பல மனிதர்களை ஏவி கொண்டே இருந்தான். ஆனா ஃபைனலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, சிலுவையிலே அவனுடைய எல்லா கிரியைகளையும் அவர் மேற்கொண்டார். அப்போ அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலை வழியா கடந்து வந்தாலும் இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, என்ன மாதிரியே நீங்க என்ன பண்ணீங்க, எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டீங்க, என்ன மாதிரி எல்லா விதத்திலையும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, நம்மள மாதிரியே எல்லாத்தையும் அவரு இழந்திருக்கிறார். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வரலாற்றுல நம்முடைய சுவிசேஷன் நூல்ல அதனுடைய ரெக்கார்டு இல்லை. வரலாற்றுல பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏரோது யோவான் ஸ்நானகனை பிடிச்சு என்ன பண்ணிடுறாரு, சிரசேதம் பண்ணிடுறாரு இல்லைங்களா? ஏரோதியாளின் நிமித்தமாக அவ சொல்றான், எனக்கு யோவான்ஸனுடைய தலை எனக்கு தட்டுல வேணும்னு பேய் பிடிச்சவாவ. அவ என்ன பண்றான், அவ இது பண்ண உடனே ஏரோது வேற வழி இல்லாம தலையை வெட்டி இது பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல வரலாற்றுல படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஃபியூ டேஸ் ரொம்ப அழுததாகவும், அவர் ரொம்ப, ஏன்னா அவர் கசின், கிட்டத்தட்ட இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் யாரு, சொந்தக்காரங்க தான். இயேசுவுக்காக வழியை ஏற்படுத்தும்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் கடைசி ப்ராஃபட். அதுக்கப்புறம் ப்ராஃபட்டே கிடையாது. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன அழைப்பை பெற்று இஸ்ரவேல்ல பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரே தீர்க்கதரிசியே இவர் வந்துடுறாரு, இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. அப்ப தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது யாருங்க, அந்த யோவான் ஸ்நானகன். ஸோ உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ், அது நமக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் வரலாற்று பூர்வமா பார்க்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரியே என்ன பண்ணிருக்கிறாரு, பிரியமானவர்களை இழந்திருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்மள மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் அவருக்கு இருந்திருக்கும், நம்மள மாதிரியே அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு, நம்மள மாதிரியே அவர் வேதனைப்பட்டிருப்பாரு, எல்லா பாடுகளையும். அதனாலதான் எல்லா விதத்திலும் நம்மளை போலவே சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோ அப்ப நம்ம அதை சொல்லி ஜெபிக்கணும். எந்த கஷ்ட நிலையில வந்தாலும், ஏசப்பா என்னை மாதிரியே நீங்க போயிருக்கிறீங்க, என்னை மாதிரியே ஒரு கஷ்டத்தின் வழியா நீங்க போயிருக்கிறீங்க, அதனால நீங்க எனக்கு இப்போ இந்த பாதையில எனக்கு உதவி செய்ய நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு முழுமையும் ஒரு நிச்சயமும் நமக்கு கண்டிப்பா நமக்கு அவசியமா இருக்குது. சரிங்களா? சோ அதனால இந்த காரியங்கள் இன்னைக்கு நம்ம
இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அடுத்ததா நீங்க வரும்போது யாருக்கு ஆல்ரெடி இந்த நிருபத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணிட்டு வாங்க, நெக்ஸ்ட் வீக் வரும்போது படிச்சுட்டு வாங்க. மொத்தம் 13 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 13 அதிகாரம் இருக்குது. திரும்ப இன்னொரு முறை படிச்சுட்டு வாங்க. அடுத்த அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்க போது. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்சஸ்லாம் கொடுக்கல, நான் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். 3வது அதிகாரத்துல இருந்து தான் உண்மையாலுமே நமக்கு இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய சாராம்சம் நமக்கு ஆரம்பிக்கிறது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் சும்மா கம்பேரிசன் தான். முற்பிதாக்களோட கம்பேர் பண்ணி, தேவதூதர்களோட கம்பேர் பண்ணி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 3வது அதிகாரத்துல இருந்து நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம அதிகமா என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு பேசினது புரிஞ்சதுங்களா? சரிங்களா? சோ அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய. அந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க, அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? டெய்லிக்கும் அந்த வசனத்தை படிங்க, மனப்பாடம் 3 தடவை படிச்சீங்கன்னா மனப்பாடம் ஆயிடும். இதை சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்? வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். ஏசப்பா, என்ன போலவே நீங்க பாடுபட்டீங்க, அதனால நான் கடந்து வர சூழ்நிலையில மாற்றி என்னுடைய வாழ்க்கையை எனக்கு நீங்க உதவி செய்ய நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க. ஆனா அல்டிமேட்டா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றப்படும்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. நாம் ஜெபிக்கலாம். அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேலைக்காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உடைய பிள்ளைகளாக இணைந்து சற்று நேரம் உடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசினீர். கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். உம்முடைய மிகுந்த அன்பினாலே, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை ரட்சித்து அப்பா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை தருகிறீர். ஆனால் நிறைய நேரங்கள் இந்த கிருபை குறித்த ஒரு உணர்வற்றவர்களாய் நாங்கள் போய்விடுகிறோம். ஆனால் உம்முடைய கிருபை எங்களை இந்த நாளிலே வழி நடத்தட்டும், எங்களை காத்து கொள்ளட்டும். கிருபையினாலே எங்களை நிலைநிறுத்துங்க. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நீர் எங்களுக்காக உபத்திரவப்பட்டு பாடுபட்டு எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களைப் போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறதான எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். சிலுவையிலே நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஜெயம் எங்களுக்கு உண்டு. நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். அப்பா, நாங்கள் தவறினாலும், நாங்கள் அப்பா நிறைய நேரம் அப்பா நாங்க கிருபையை நாங்க மறந்தாலும், நிறைய நேரம் பிதாவுடைய சித்தத்தை செய்ய நாங்க தவறினாலும் எங்களுக்காக நித்தமும் பரிந்து பேசுகிறதான பிரதான ஆசாரியன் எங்களுக்கு உண்டு. உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியன் என்று சொல்லி உங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியன் எங்களுக்காக எப்பொழுதும் பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆகையினால் இந்த காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே புரிந்தவர்களாய், தேவன் எங்களுக்காக சகலவற்றையும் நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து வைத்திருக்கிறீர், உம்முடைய திட்டங்கள் மேலானது உயர்வானது என்பதை தெளிவாய் எங்களுடைய இருதயத்திலே அறிந்தவர்களாகவும் நிச்சயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற லக்கு குமாரனை போல நாங்கள் மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாய் இருப்பதனாலே அதற்கு முழுவதுமாய் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த காரியங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் வளர, பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறதான வெளிப்பாடுகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீர் உண்மையுள்ள தேவன், எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவன். நாங்கள் ஒருபோதும் இனி இதை மறந்து விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்திருந்து நாங்கள் அப்பா கிருபையிலே வளர, உம்மை வெளிப்படுத்த, இந்த இருள் நிறைஞ்ச உலகத்துல உம்மை வெளிப்படுத்துகிற வெளிச்சங்களாய் தீபங்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த சபையில் இருக்கிறதான அப்ப ஒவ்வொருவரையும் விசுவாசிகள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உங்களுடைய ஆளுகையை கர்த்தர் வெளிப்படுத்தி ஒவ்வொருவரும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாற்றப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரணத்தை நோக்கி, பரிபூரணத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறதான விசுவாசிகளாக கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஏனோதானோ என்று உலகத்தின் காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக ஓடுகிற மனிதர்களாய் நாங்கள் இல்லாமல் தேவனுடைய கிருபையை உறுதியாய் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு உண்மையுள்ள இந்த ஓட்டத்துல நாங்கள் நேர்த்தியுடன் நாங்கள் ஓட
கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த லக்கை நாங்கள் அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சூழ்நிலையிலும் உடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு பேசட்டும். நீரே உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.